புருஷன் எனக்கு பிடிக்கல, சரி, பாலியெல்லாம் அவன் டார்ச்சர் பண்றான், மோசமா டார்ச்சர் பண்ணிருக்கான், கை கால்களை கட்டி போட்டு பாலியல் உறவு வச்சுக்கிற அளவுக்கு வந்து அவன் மோசமா டார்ச்சர் பண்ணாதான் நான் கேள்விப்பட்டேன். ஏதோ சினிமாவில் ஒரு ஒரு மோசமான பாலியல் மனநிலை கொண்ட ஒருத்தன் பண்ண மாதிரி அந்த குழந்தை. அதுதான் நோக்கமான வரதட்சணைக்காக இது இந்த பொண்ணு அந்த பையனை விரும்புறா, அந்த பையனை வந்து எதிர்பார்க்கிறா. ஆனா அவன் அப்படி இல்லை. இந்த பொண்ணை வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிட்டான், பயப்பட வச்சுட்டான் இந்த குழந்தைய. இந்த குழந்தை பயப்பட வச்சா அவங்க வீட்டுக்காரர் இது பண்ணி மாமனார் அந்த பிள்ளைகிட்ட வேற மாதிரி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த விவரத்துல என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க அப்படின்னு ஒரு மாமனார் பேசினான்னா வாயிலே மிதிக்கணும். இந்தியாவினுடைய பார்ப்பனிய ஆதிக்கத்தினுடைய குரலா ஒரு குரல் அங்கிருந்து அவங்க அப்பா வீட்டுல இருந்து வருது அப்படின்றது ஒரு பேரதிர்ச்சியா எனக்கு இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று என் மக செத்துட்டா அப்படின்றத சாதிக்க ஒரு பெருமை, என் குடும்பத்துக்கு ஒரு பெருமைன்னு சொல்றதெல்லாம் கௌரவத்திற்கும் இவங்களுடைய சாதி கௌரவத்தை காப்பாத்துறதுக்கும் நடந்தது. இப்ப நாங்களே அடிமாடு ரேட்டுக்கு விற்கப்படுறோம். முதல்ல இந்த சிஸ்டமே தப்பா இருக்கு. இந்த வரதட்சணைன்ற பிரச்சனை சட்ட ரீதியான தப்பு. ஆனா பாருங்க, காருக்கும் காரும், பங்களாக்கு பங்களா, நகைக்காரங்களுக்கு நகைக்காரங்க, சாதிக்காரங்களுக்கு சாதிக்காரன், மதத்துக்காரங்களுக்கு மதக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. இது ஒரு தற்கொலை மட்டும் பார்க்க முடியாது, அல்லது ரெண்டு ஃபேமிலிக்கான பிரச்சனையே, சமூக பிரச்சனை. இங்க நடந்ததே ஒரு கொலைங்க. மாமியார் மாமனார் சரியில்லை, புருஷன் சரியில்லை. அந்த பிள்ளைக்கு போகிறதுனா அப்பா ஆத்தா விடுதான். அங்க போனா திரும்ப திரும்ப அடிக்க விடுறாங்க. திரும்ப பொழைச்சுக்கப்பா, சரியா போங்கப்பா, கோயிலுக்கு போக, பூசாரியை பார்க்க, ஜோசியம் பார்க்க, திரும்ப திரும்ப இந்த வேலையை பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு இந்த பிள்ளைக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? வாடா பாப்பா பார்த்துக்கலாம், நீ படிச்சிருக்க, ஒரு கம்பெனி ஏற்கனவே நான் வச்சு கொடுத்து ஒரு வருஷம் அந்த பிள்ளை பார்த்துச்சுன்னு வர அவர் சொல்லிட்டாரு. அப்போ அந்த கம்பெனியை பார்த்துக்கோ, கொஞ்ச நாள் ரிலாக்ஸ்டாரு, அப்புறம் நம்ம பேசிக்கலாம், வா இது சரியா இருக்குமா, எது தப்பா இருக்குன்னா அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு முதல்ல பேசியிருக்க வேணாமா? பேசவே இல்லையே. இப்ப கடைசியில் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு போக இடம் இல்லை, எனக்கு இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, சரி மேல போயிரு. ரிதன்யா தைரியமா இருந்தாலும் நடந்திருக்காரு இல்லையா? நடந்திருக்காதுங்க. அவன் சட்டையை பிடிச்சி உளுக்கும் தட்டி முகரையில 4 குடு கொடுத்துருக்காது இந்த பிள்ளை. அவன் பச்சை பிள்ளை அம்புட்டு அழுகு செத்து போச்சு. வளர்க்குறது அப்படி சாஃப்ட் அப்படி இருக்கணும் அப்படின்னு, இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து சொல்றது. பெண்கள் சாஃப்டா இருக்கணும், அப்படி நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பயபக்தியோட. என்னமோ நார்ன பயிர்ப்பு இதெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களை சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பொது உடைமை இயக்கத்தோடர் திரு சுந்தரவல்லி அவர்கள். தொடர் வணக்கம். 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 ரிதன்யாவுடைய மரணம் என்பது தற்கொலையை தாண்டி இந்த சமூகத்துடைய இயலாமையினால் எழுப்பப்பட்ட ஒரு கொலையாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமா இந்த கொலை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது படுகொலை தான், அது தற்கொலை கிடையாது, அது படுகொலை. இந்த சமூகம் சாதி ஆணவத்தோடு, மதத்திமிரோடு, சடங்குகளுடைய நம்பிக்கையோடு, பெண்களை 2ஆம் பட்சமாக பார்க்கிற பார்வையோடு ஒரு பிள்ளையை நடத்தினா இதுதான் நடக்கும். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த படுகொலை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுல குறிப்பா வந்து 2000 ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய பார்ப்பனிய ஆதிக்கத்தினுடைய குரலா ஒரு குரல் அங்கிருந்து அவங்க அப்பா வீட்டுல இருந்து வருது அப்படின்றது ஒரு பேரதிர்ச்சியா எனக்கு இருந்தது. அப்பா வீட்டுல இருந்து வந்த குரல். ஆமா, ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று என் மக செத்துட்டா அப்படின்றத ஒரு மரணத்தை அதுல ஒரு பெருமையை கற்பித்துக் கொள்வதும், அதன் மூலமா என் சாதிக்க ஒரு பெருமை, என் குடும்பத்துக்கு ஒரு பெருமைன்னு சொல்றதெல்லாம் சுத்த வடிகட்டின அயோக்கியத்தனம். இந்த கொலையில அந்த மாமனார் குடும்பத்துக்கு எவ்வளவு தூரம் அது வந்து மாமனார் குடும்பத்துக்கு எவ்வளவு அந்த கொலையில எவ்வளவு பங்கு இருக்கோ அதே பங்கு இவங்களுக்கு இருக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன். ஸோ இந்த படுகொலை அப்படின்றது இந்த குடும்பங்களினுடைய கௌரவத்திற்கும் பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கும் இவங்களுடைய சாதி கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கும் நடந்தது. 2 பேருமே குற்றவாளிகள் அப்படின்றத நான் இதை பொதுவாக புரிஞ்சுக்கிறேன். இப்போ வரதட்சணை கூடுதலாக கேட்டதுக்காக அவங்க வந்து மரணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதான் சொல்றாங்க. அந்த ஆடியோன்றது எனக்கு
வரதட்சணை தான் பிரதான காரணமா இருக்கு அப்படின்னு. இந்த வரதட்சணைக்கும் நம்ம சொல்லக்கூடிய இந்த மத சடங்குக்கும் என்ன தொடர்பு இருக்கு? முதல்ல அதான் பலரும் அதான் கேட்கறாங்க. இதற்கும் மத சடங்குக்கும் என்ன வேலை இருக்கு? இதற்கும் பார்ப்பனியத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப சிம்பிளுங்க. குறிப்பா குறுக்கிடுக்கு மன்னிக்கணும், கமெண்ட்ல அவங்க தந்தை பேசின பேச்சுக்கு ஆதரவாகவும் கமெண்ட் போட்டாங்க. கட்டாயம் போடுவாங்க. இந்த சமூகம் 2000 வருடங்களாக ஜீன்லே சில விஷயங்களை கடத்திருக்காங்க. இந்த ஜீன்ல கடத்துறதுக்கு பேர் மீமிஸ்ன்னு பேரு. மீம்ஸ் இல்ல, மீமிஸ் அப்படின்னு பேரு. அந்த ஜீன்ல கடத்தப்படுவது பண்பாட்டு ரீதியான கடத்தல். நம்ம ஜீன்ல கடத்தப்படும் போது நம்ம என்ன சொல்றோம்? எங்க அப்பா மாதிரி மூஞ்சி, எங்க தாத்தா மாதிரி குணம், இதெல்லாம் கடத்துறோம்ல. இதே போல பண்பாட்டு ரீதியான புரிதலை மூளைக்குள்ள கடத்துறதுக்கான வேலைகள் நடக்குது. அதுதான் மீமிஸ். இந்த பண்பாட்டு ரீதியா 2000 வருஷம் நம்மள கீழே மேல கோயில், மதம், சாதி, சடங்கு இதன் மூலமாக நம்ம ஒரு கூட்ட அடிமைப்படுத்தி வைக்குது. இதுதான் ஒரு அதிகார மையமா வைக்குது. கோயிலுக்குள்ளேயே நம்ம போன உடனே கதறான். கோயில் என்ன அப்படி பெருசா இருந்துற போகுது? ஏன் கோயிலுக்குள்ள போனா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் கதறான்? ஏன்னா கோயில் தான் அதிகார மையம். எங்கேயுமே, இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் கோயில்கள் தான் அதிகார மையம். அது கிறிஸ்தவ சர்ச்சா இருந்தாலும், இஸ்லாமியர்களுடைய மசூதியாக இருந்தாலும், இந்துக்களினுடைய கோயிலா இருந்தாலும், கோயில் ஒரு அதிகார மையம். இந்த கோயிலை வச்சுதான் ஒரு மதம் இயங்கும். இந்த மதத்தை வச்சுதான் சடங்குகள் இயங்கும். இந்த சடங்குகளை வச்சுதான் குடும்பங்கள் இயங்கும். இந்த சடங்குகள், இந்த மதம் போதிக்கிறத வச்சுதான் அதை நம்புறவங்க இயங்குவாங்க. முற்போக்காளர்கள் அப்படி இயங்க மாட்டாங்க. எனக்கு எது சரியா தான் செய்வோம். ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அதை வச்சுதான் இயங்குவாங்க. சோ இது படிப்படியா காலங்காலமா கற்பிக்கப்பட்டது. அப்ப இந்த மதம் என்ன சொல்லி கொடுக்குது? பொம்பளை பிள்ளைய எப்படி பார்க்கணும்? பெண் 2ஆம் பட்சமா தான் இருக்கணும். பெண் விபச்சார தோஷம் உள்ளவள். 9வது அதிகாரத்துல மனு அதர்மத்துல இருக்கு. எல்லா பெண்களும், நீ இந்திய பெண்கள்லாம் குறிப்பிடல, பொதுவா பொம்பளைங்களே அப்படிதான். பெண்களுக்கு சொத்து கொடுத்தா அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிருவாங்க. பெண்களுக்கு கல்வி கொடுத்தோம்னா அவ வேற ஒரு புருஷனை பார்த்துக்கிடுவா. வேலைக்கு செல்லுகிற பெண்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள். இது யார் சொன்னா? சங்கராச்சாரியார் சொன்னாரு, மூத்தவர். அப்புறம் உள்ள லோக்கல்ல கணக்கு கேட்டவெல்லாம் கொலை பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ பெண்கள் குறித்த பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இந்த பார்வை தான் இந்த குழந்தைய இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? பண்பாடு, கலாச்சாரம்லாம் பெண்கள் தலையில வந்துடும். ஏன்னா இதெல்லாம் கடத்துறது பெண்ணு தானே, அவதானே முக்கியம். இல்ல, அதான் இதுலயும் ஒரு கேள்வி இருக்கு. பல இடங்கள்ல கூட சொல்றாங்க, மாமியார் கொடுமை, மாமியார் தானே வரதட்சணை கேட்கறாங்க, மாமனார் கேட்கலன்ற கேள்வி இருக்கு. இல்ல, வரதட்சணை அப்படின்றது மட்டும் இல்லைங்க. நீங்க பொதுவாகவே ஒரு 2 குடும்பம் வரும்போது மாமியார் மேல ஒரு பழி போடுவது அப்படின்றது இருக்கு. அவங்க இந்த சமூகத்துல தானே பறந்து வளர்குறாங்க. இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது அவங்க ஒருத்தர் மேல இருந்தா குதிச்சிருவாங்க. பெரும்பாலான மாமியார்கள் அப்படி இருக்கிறது இல்ல. பெரும்பாலான மாமியார்கள் எப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னா, கட்டாயம் நகை வேணும், கட்டாயம் பொருள் வேணும் அப்படின்னு சண்டை போட்டு இது பண்றதில்ல. எல்லாருக்கும் சண்டை வரும். இதை தெளிவா ஒரு இடத்துல புரிஞ்சுக்கணும். மாமியார்கிட்ட மட்டும் நம்ம சண்டை போடுறதில்ல. அம்மாட்ட சண்டை போடலையா, நகை கொடுன்னு, எனக்கு இந்த செயின் தான் வேணும்னு சண்டை போட்டது இல்லையா, ரிமோட்டுக்கு அண்ணன் கூட சண்டை போட்டது இல்லையா, ட்ரெஸ்ஸுக்கு அம்மா. ஆனா அந்த சண்டைகள் ஏன் பேசப்படலை? சொத்துக்கு சண்டை போடலையா அம்மா அப்பா கூட? போட்டிருக்கோம்ல. அண்ணன் தங்க ஏன் பங்காளின்னு பேரு? பங்கை ஆழக்கூடிய, பங்கை பிரிச்சு ஆழக்கூடியவன் ஏன் பேரு? ஸோ அண்ணன் அக்காவுக்கு 50 பவுன் போட்ட, எனக்கு மாத்திரம் 40 பவுன் தான் போடுற அப்படி தங்கச்சி கேட்டது இல்லையா? அப்ப இதெல்லாம் இருக்கும். ஆனா இதையே இப்படி பார்க்கப்படுதுன்னா அது வேற இடத்துல இருந்து வர ஒரு குரல். நீங்க வரதட்சணையை எப்போதுமே நியாயப்படுத்த முடியாது. எந்த பெண்ணுக்குமே பணம், நகை போடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். நகை நட்டு போடாத, உன்ட்ட என்ன இருக்கு? 2 செங்கல் இருந்தா ஒரு செங்கலை கொடு, 2 வீடு இருந்தா ஒரு வீடை கொடு, ஒரு சொத்து, ஒரு வீட்டடி மனம் இருக்கா, அதை 2ஆ பிரிச்சு உன் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆளுக்கு ஒன்று கொடு. இவன் குடிச்சு போட்டு நாளைக்கு செத்து போவான். அம்புட்டையும் வாங்கி தின்னு விட்டு அடகு வச்சு செத்து போவான். இந்த பிள்ளைக்கு வாழ்வாதாரமா ஒரு நிரந்தரமான சொத்து வேணும். அதுக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா புரிதல் எப்படி அப்படின்னா, எல்லா பெண்களும் மோசமானவர்கள், எல்லா மாமியாரும் மோசம் அப்படிலாம் புரிஞ்சுக்க வேண்டாம். அது ஒரு அச்சம் ஊட்டுகிற வேலை. அப்படிலாம் கிடையாது. மாமியார்களாக கல்வியறிவற்று பொதுவாக மாமியார்களாக ஒரு பிரெயின் ஒன்று செட் பண்ணப்படும். கெத்தா இருக்கணும், மருமகள்கிட்ட விட்டு கொடுத்துடக்கூடாது, அப்புறம் பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஓடி போயிடுவா. உன் பிள்ளைய நீ என்ன வச்சு வருத்தா தின்ன போற? ஒன்றும் கிடையாது. புள்ள பிறந்துச்சுன்னா அது நம்ம வழியா பிறந்த பிள்ளைங்க, நம்ம அப்படியே அப்படிலாம் கிடையாது. நம்ம வழியா அந்த உலகத்துக்கு வந்தவங்க, அவ்வளவுதான். குழந்தைங்களை வளர்க்குற பொறுப்பு நமக்கு இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்றது அவங்க கையில இருக்கு. நம்ம வழிகாட்டணும், துணைக்கு போகணும். நம்ம லைட்டு மாதிரி, நாங்கள் லைட்டு காட்டுச்சுன்னா அந்த பாதையில் நடந்து போறதும் அவங்க தான். அதை நம்ம டிசைன் பண்ணவே இல்லை. திரும்ப திரும்ப நம்ம அவங்க கையை பிடிச்சி நடக்க ட்ரை பண்றோம். அப்படி செய்யறதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து நிக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கும், எல்லா பக்கத்துலயும் பிரச்சனை இருக்கும். மாமியார் பக்கத்துல பிரச்சனை இருக்கும், மருமக பக்கத்துல பிரச்சனை இருக்கும். எங்க ஊர்ல மகன் குடிகாரனா இருந்து செத்து போவான். இந்த கிளவி 60 வயசு கிளவியா இருக்கும், மருமக சின்ன பிள்ளை, 2 பிள்ளைங்க இருக்கு, தனியா விட்டுட்டு போயிட்டான், தவிக்க விட்டு போயினான்.
என்ன பண்றதுன்னு கூடை எடுத்துட்டு போய் சிம்மக்கல்ல போய் பழங்காய்கறியை வாங்கி 3 மணிக்கு கூடை எடுத்துட்டு போய் பழங்காய்கறி வாங்கி தெரு தெருவா வீடு வீடா போய் தலையில சுமந்துட்டு போய் வித்துட்டு வந்து மருமகளோட இருந்து அந்த குழந்தைங்களை காப்பாத்துற மாமியார்கள் உண்டு. நீங்க எல்லாத்தையும் டப்புன்னு இப்படி அடிச்சுட்டு போயிட முடியாது. இல்ல எங்க மாமியாரெல்லாம் தங்கமானவங்கங்க. நீங்க ஒரு 7 மணி வரையும் ஒரு மருமக தூங்கி இருந்தானா அந்த வீட்டுல இளவு தானே விழுந்திருக்கும். அடிதடியெல்லாம் விழுகும். நான் 7 மணி வரையும் தூங்கினாலப்பா சுந்தரியே நான் பணியாரம் சுட்டுருக்கேன் அவன் சாப்பிடுப்பா அப்படின்னு ரொம்ப நல்ல அவங்கள குறைய சொல்ல மாட்டேன். 1000 சண்டை எனக்கு அந்த ஆளுக்கு தான் வரும் வந்தாலும். ஆனா அவங்களோட எனக்கு வராது. ஏன்னா அவங்களும் நல்லவங்க. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணணும். நீங்க மாமியாரும் மருமகள்ன்ற சண்டைய மட்டும் இல்ல அம்மா அப்பா சண்டை எல்லா சண்டைக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விலகி போயிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்க மாமியார் பிரச்சனை என்னன்னா இப்ப பொருளாதாரமா நம்ம எல்லாம் ரொம்ப பின்னாடி வந்துட்டோம். பொருளாதாரமா பின்னாடி வந்துட்டோம். ரொம்ப பொருளாதாரம் அற்றவர்களா பெரிய ஒரு இதாற்றவர்களா போயிட்டோம். அப்ப நமக்கு ஏதாவது அடுத்த வீட்டுல இருந்து வருமா? சில வீடுகள் இன்னொன்னும் பண்றாங்க. இந்த பொம்பளை பிள்ளை போயிட்டு வாங்கி இந்த பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கணும். அப்படியான சில வீடுகள்லாம் போகுது. இதெல்லாம் உடைக்காம மாறாது. அப்ப இதெல்லாம் உடைக்கணும்னா பொம்பளை பிள்ளைக்கு நகை போட்டு கொடுக்கணும் எவன் சொல்லுவேன்? பொம்பளை பிள்ளைகளை இப்படிதான் கட்டி கொடுக்கணும்னு யார் சொன்னா? கட்டாயம் வரதட்சணை கொடுக்கணும்னு யார் சொன்னா? அன்னைக்கெல்லாம் வரன் தட்சணையா கொடுத்தான். உழைக்கிற பிள்ளைய நான் கட்டிட்டு போறேன், அந்த குடும்பத்துக்கு என்னால இழப்பு வரும். ஏன்னா இது வயல் வேலை பார்க்கும், வீட்டு வேலை பார்க்கும், ஆடு மாடுகளை பார்க்கும், பெரிய உழைப்பாளி இந்த பிள்ளை. இதை கட்டிட்டு போறேன்னா அவங்க வீட்டுக்கு இழப்பு வரும். நான் பணம் கொடுத்து கட்டிட்டு வந்தேன். இப்ப நாங்களே அடிமாடு ரேட்டுக்கு விற்கப்படுறோம் இல்லையா? முதல்ல இந்த சிஸ்டமே தப்பா இருக்கு. இந்த வரதட்சணைன்ற பிரச்சனை சட்ட ரீதியான தப்பு. ஆனா பாருங்க, காருக்கும் காரும், பங்களாக்கு பங்களா, நகைக்காரங்களுக்கு நகைக்காரங்க, சாதிக்காரங்களுக்கு சாதிக்காரன், மதத்துக்காரங்களுக்கு மதக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? இதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல. இது ஒரு தற்கொலை மட்டும் பார்க்க முடியாது, அல்லது 2 ஃபேமிலிக்கான பிரச்சனையா சமூக பிரச்சனை. அப்ப யாரோ ஒருத்தர் சம்பாரிச்சு நம்ம கொண்டு வந்து கொட்டுவாங்கன்னு நினைக்க கூடாது. எல்லா பறவைகளும் எல்லா விலங்குகளும் தனக்கான உணவை தான் வேட்டையாடுகிறது, தான் தேடி கொண்டு வந்து சாப்பிடுது. மனுஷன் மட்டும் ஏன் அடுத்தவனு சுரண்டணும்? இந்த அடிப்படை பிரின்சிபிள்ஸை கற்றுக் கொடுத்துட்டோம்னா மனுஷங்க வளர்ந்துருவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மதம் சாதி கோயில் குளம்லாம் பெண்கள் தலையில விழுகிறதுக்கு ஒரு பெரிய காரணம் அடுத்த தலைமுறைக்கு அவங்க கடத்துவாங்க. தான் பிள்ளைங்களை எப்படி சாமி கும்பிடணும், விரதாரு வெள்ளிக்கிழமை விரதாரு, அப்புறம் வந்து கோயிலுக்கு போனா இப்படி சுத்து வளமா சுத்தி வா, கோயில்ல சூடத்தை இப்படி காட்டு, அப்புறம் கிழக்க நில்லு, அப்புறம் காலில் விழுந்து கும்பிடு, பெரியவங்க பார்த்து. இந்த இதெல்லாம் யார் கடத்துறான்னா பெண்கள் வழியாக இந்த ஆணாதிக்க சமுதாயமும் இந்த ஆரிய பார்ப்பனியமும் கடத்தும். அப்போ அந்த பெண் வந்து ரொம்ப முக்கியமானவளா இருக்கா அவனுக்கு. அவ வந்து எப்பயுமே இதா பழுதாயிடக்கூடாது. பெண் அறிவாயிட்டா, பெண் பொருளாதாரமா சுயமாயிட்டா, பெண் பெரியவளாயிட்டானா இவங்களால சமாளிக்க முடியாது. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா, என்னடே அப்படின்னு கேட்பா. அதுக்காகவே காலங்காலமா இது எல்லாத்தையும் மறுத்து அவளை வீட்டுல சட்டி சுரண்டவளா வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாங்க. இந்த ஸோ இப்போ என்னன்னா அவ கடத்துறதுனால இவளை இப்படியே வச்சுக்கிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஆரிய பார்ப்பனியம் மதம் சாதி சடங்கு சம்பிரதாயம் நம்பிக்கை சமூகம் எல்லாம் சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டு போய் தூக்கயிறுல தொங்க விட்டுருக்கு. அப்படித்தான் நடந்திருக்கு. ரிதன்யா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு வேற வாய்ப்பு தோணலையா? அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். புருஷன் எனக்கு பிடிக்கல, சரி, பாலியெல்லாம் அவன் டார்ச்சர் பண்றான், மோசமா டார்ச்சர் பண்ணிருக்கான். கை கால்களை கட்டி போட்டு பாலியல் உறவு வச்சுக்கிற அளவுக்கு வந்து அவன் மோசமா டார்ச்சர் பண்ணாதான் நான் கேள்விப்பட்டேன். இந்த இதுக்கு ஏதோ சினிமாவில் ஒரு மோசமான பாலியல் மனநிலை கொண்ட ஒருத்தன் பண்ண மாதிரி அந்த குழந்தைய குறுக்கிடுக்கு மன்னிக்கணும் தோழர். அதுதான் நோக்கமான வரதட்சணைக்காக இது இல்ல, அதுவும் நோக்கம். அதை போய் மாமியார்கிட்ட சொல்றாங்க, மாமியார் அதை கண்டுக்கல. மாமியார் நீ இப்போ பொண்ணவே சரி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. 2வது உடனடியா போய் 500 பவுன் வாங்கிட்டு வான்னு பேசல, 300 பவுன் கேட்டிருக்காங்க, 150 பவுன் போட்டிருக்கதா சொல்றாங்க. சில பேர் 500 கேட்டிருக்காங்க, 500 கேட்டிருக்காங்க, 300 தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி தான் கட்டியிருக்கிறாங்க. கூட கொடுப்பேன்லாம் சொல்லல. 80 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆமா, 80 லட்சம் காரை, அந்த காரை இவங்க கேட்ட காரை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுலதான் அந்த பாப்பா டாடா காட்டுல மாதிரி கடைசியா போல அவங்க விருப்பத்தோட தான் கொடுத்துருக்காங்க. விருப்பத்தோட கொடுத்துருக்காங்க. கொடுக்கறது என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன்னு தான் கொடுக்குறாங்க. அவங்க பாரம்பரியமான குடும்பம், நம்ம சாதி, நம்ம சொந்தக்காரன் எல்லாம் பார்த்துட்டு விருப்பப்பட்டு தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னா இல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த குழந்தை அங்க பொருளாதாரமா உடனே போய் பிடிங்கிட்டு வான்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது பொண்ணு முட்டையிடுற வாத்து. அப்ப நீங்க கேட்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால மொத்தமா அடிச்செல்லாம் அவ்வளவு முட்டாளுங்கெல்லாம் கிடையாது ஊருக்குள்ள. சார் வேற இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. பாலியல் பிரச்சனை, சரியா கவனிச்சுக்கிறாரு. இந்த பொண்ணு அந்த பையனை விரும்புறா, அந்த பையனை வந்து எதிர்பார்க்கிறா. ஆனா அவன் அப்படி இல்லை. அந்த பொண்ணை வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கிட்டான், பயப்பட வச்சுட்டான் அந்த குழந்தைய.
இந்த குழந்தை பயப்பட வச்சா அவங்க வீட்டுக்காரர் இது பண்ணி மாமனார் அந்த பிள்ளைகிட்ட வேற மாதிரி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, இந்த இந்த விவரத்துல என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க அப்படின்னு ஒரு மாமனார் பேசினான்னா வாயிலே மிதிக்கணும். மாமியார் அதை சொல்லி கொடுத்துருக்கலாம். மாமனார் ஒன்றும் நீ சயின்டிஸ்டோ அல்லது மிகப்பெரிய பகுத்தறிவு அறிவியல் பார்வையோட பேசியிருக்காரு. அவன் மயம் பண்ணதுக்கு அறிவியல் பார்வையாது, என் மகனுக்கு பிடிச்ச மாதிரி அது மாதிரி நடந்துக்கன்ற மாதிரிலாம் பேசியிருந்திருக்காங்க. அது அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கியிருக்கு. ரெண்டாவது பொருளாதாரமாகவும் அவன் நாளைக்கு சுரண்டுவான். சில இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, சில பொருளெல்லாம் கேட்டிருக்காங்க. அதை நான் கேட்டேன்னு சொல்லாத உங்கள் அம்மா அப்பாட்ட நீயே கேட்டு வாங்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த குழந்தை பொருளாதாரத்தில் சாகுதுன்னு நான் நினைக்கல. இந்த பொண்ணுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஆயிடுச்சு. எப்படின்னா, இந்த வீட்டில் போய் பிரச்சனை இருக்குன்னு அம்மா வீட்டில் போய் சொல்கிறாங்க, அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகு பொறுமையாக போகிறது, பொறுத்து போங்க, ரொம்ப கொஞ்சம் பொறுத்து போகும், தொடக்கத்தில் அப்படி தான் இருக்கும், கொஞ்ச நாளில் சரியாக போகும். சரி, சொந்தக்காரத்தில் இருக்கிற பெருசுகிட்ட சொன்னால், கொஞ்சம் பெரியவங்ககிட்டலாம் அப்படி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அவங்க நேரம் பொறுத்து, ஏன்னா இதெல்லாம் அந்த பொண்ணு வாய்ஸ் மெசேஜில் கேட்டதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக போ, இன்னும் எம்பிட்டோ பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கே எப்படி சொல்லிட்டா எப்படி, இன்னும் எம்பிட்டோ பார்க்க வேண்டியிருக்கு, நம்ம கிளவியை சொல்கிற மாதிரி தான் அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே மாமனார் மாமியார் இவங்களோட இருக்க முடியல, புருஷனோட வாழவே முடியல, பாலியலாவும் வாழ முடியல, தகுதியற்ற நபர் முடிவு பண்ணிட்டா அவ ஒரு கட்டத்துல அவனை திருத்தவே முடியாது. இதுல திருத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, சினிமா காட்டுவாங்க, அந்த கெட்டவனை திருத்தி நமக்கு என்ன வார்டன் வேலையா கொடுத்துருக்காங்க, இல்ல நம்ம பொழப்பு உட்காந்து ஒருத்தனை திருத்திக்கிட்டு இருக்கிறதா, அதுல நம்ம இப்பவும் அப்படிதான் சொல்றாங்க. பிள்ளைக்கு வந்து ஒரு கால் கட்டுப்பட்டா திருந்திடுவான். இல்ல, இந்த பொண்ணு சொன்னதவே அதான் சொல்றேன், அவன் திருந்துவான்னு நான் நினைச்சேன். நான் அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்பா வந்து திரும்ப திரும்ப அந்த பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணி ஊருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காரு, அவங்க கூட வாழ், அவங்க கூட இருன்னு. புரியுதுங்களா? 2-3 முறை அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துருச்சு. 2-3 முறை ட்ரை பண்ணுது, வீட்டில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அவங்க அம்மா கிட்ட முழுசா சொல்லனா, அவங்க அம்மா சொல்றாங்க நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க அப்பாட்ட சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ணி, சொந்தக்காரங்க பூரா அட்வைஸ் பண்ணி சின்ன பஞ்சாயத்தை வீட்டுக்குள்ள நடத்தி கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, இனி இவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குடிகாரனோ ஒரு மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க எவனோ ஒருத்தனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்து அவன் நாசமா போய் வந்து நிற்கிறதுக்கு, நம்ம பிள்ளை கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்கிறதுக்கு, கடைசியில் நம்ம உட்காந்துக்கிட்டு பொறுமையா போங்க, நிதானமா போங்க, இப்படி போங்க, அவனை திருத்திடுவான். கல்யாணம் இந்த வேலையே விட்டுறணுன்றேன். அந்த ரோல் நமக்கு இல்லை, நம்ம வேலை அது கிடையாது. அவனை திருத்திட்டு உட்காந்துருக்கிற வேலை. சரியில்லைன்னா சரியில்லை தான், அதை முதல்ல பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இங்க நடந்ததே ஒரு கொலைங்க. ஏன் சொல்றேன்னா, மாமியார் மாமனார் சரியில்லை, புருஷன் சரியில்லை, அந்த பிள்ளைக்கு போகிறதுனா அப்பா ஆத்தா விடுதான். அங்கே போனால் திரும்ப திரும்ப அனுப்பி விட்றாங்க, திரும்ப பொழைச்சிக்கப்பா, சரியா போங்கப்பா, கோயிலுக்கு போக, பூசாரியை பார்க்க, ஜோசியம் பார்க்க, திரும்ப திரும்ப இந்த வேலையை பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு இந்த பிள்ளைக்கு. இப்போ போக இடம் இல்லை. இப்போ புருஷன் சரியில்லை, மாமியார் சரியில்லை, நான் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா என்னை திரும்ப பேசுவாங்க, அப்பா எனக்கு பேசுவார், அட்வைஸ் பண்ணாங்க, திரும்ப அனுப்பிடுவாங்க. இப்போ நான் எங்கே போகிறது? இப்போ எனக்கு போக இடம் இல்லை. அந்த பிள்ளை நம்பிக்கை இழந்துருச்சு. படித்த பிள்ளை எவ்வளவு சாதிய மனநிலையோடு அந்த பிள்ளைய வளர்த்துருக்காங்க பாருங்க. செத்த பொண்ணை சாதிய மனநிலையோடு. எது பண்பாடு தெரியுமா? ஒருத்தனுக்கு ஒருத்தன் பண்பாடு. சரி, ஓகே. எது பண்பாடு தெரியுமா? செத்துரு, உன்னால வாழ முடியலன்னா செத்துரு, அதான் பண்பாடு. எது பண்பாடு தெரியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த சாதிய மனநிலையில அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அதான் அந்த பிள்ளை சொல்லிட்டு போயிருக்கு, என்னால இவங்களை திருத்த முடியல, நான் இன்னொருத்தரோட வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அப்ப நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், பயமா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு, ரொம்ப மனசு உடஞ்சிருப்பாங்க. ஸோ இன்னொருத்தரோட வாழ்றது அப்படின்றது அவ்வளோ சாமானியமா அந்த பிள்ளை ஒத்துக்க முடியாது, அது மனம் உடஞ்சி போய் கிடக்குறப்பல. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், வாடா பாப்பா பார்த்துக்கலாம், நீ படிச்சிருக்க, ஒரு கம்பெனி ஏற்கனவே நான் வச்சு கொடுத்து 1 வருஷம் அந்த பிள்ளை பார்த்துச்சுன்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கம்பெனியை பார்த்துக்கோ, கொஞ்ச நாள் ரிலாக்ஸ்டாரு, அப்புறம் நம்ம பேசிக்கலாம், வா எது சரியா இருக்குமா எது தப்பா இருக்குன்னு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம், பேசாம நீ உன் வேலையை பார்த்துட்டு நிம்மதியாரு, நல்லா சாப்பிடு, வேலையை பாரு, ஃப்ரீயாரு, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு முதல்ல பேசியிருக்க வேணாமா? அப்பா 2 பேருமே பேசியிருக்கணும், அப்பா அம்மா. பேசவே இல்லையே. இப்ப கடைசியில் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு போக இடம் இல்லை, எனக்கு இங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது, சரி மேலே போயிடுறேன், செத்து போறேன், இயற்கையோட போய் கலந்துடுறேன் அப்படின்னு முடிவெடுத்து அந்த குழந்தை தென்னை மரத்துக்கு போடுற அந்த விஷம் எடுத்து குடிச்சு, அந்த விஷம் வந்து சில செகண்ட்ஸில் செத்துருவோம், ரொம்ப பவர்ஃபுல். தென்னை மரத்துக்கு போடுற அந்த மாத்திரை கொடூரமான விஷம். அந்த விஷத்தை தின்னு செத்துருக்குன்னா எம்பிட்டு வயிறாக்கி அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும், இதை பொறுத்து இதை சாப்பிட்டா நம்மளை காப்பாற்ற முடியாது, அதை சாப்பிட்டா காப்பாற்றவே முடியாது. எல்லா தென்னை மரம் வச்சிருக்கிற வீடுகள்லையும் அப்படி ஒரு தற்கொலை இருக்கும், அவசரத்தில் கோவத்தில்.
அப்போ போக இடம் இல்லாமல் செத்துருக்கு. அந்த மாமனார் மாமியாருக்கு எவ்வளவு இந்த கொலையில பங்கு இருக்கோ அது பேரண்ட்ஸ்க்கு இருக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன். இப்படி ஒரு கொலை சம்பவம் இப்ப பேசப்படுது. ஆனா இது இந்த மாதிரி பல இது நடந்துட்டு இருக்கும், இப்பவும் நடந்துட்டு இருக்கும் இல்லையா? என்ன இந்த சமூகம் எப்படி மாறும் மேடம்? ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். இதை மாத்திர காலகாலமா பொம்பளை பிள்ளைங்க இப்படி அப்படின்ற அந்த தாட் இருக்குல்ல, அதை முதல்ல உடைக்க. பெண்களுக்குள்ளேயே இருக்கு, பெண்களுக்குள்ளேயும் இருக்கும், ஆண்களுக்குள்ளேயும் இருக்கும். பெண்களுக்குள்ள ஏன் இருக்குன்னா அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ண முடியும். நீங்க ஆணாதிக்கத்தினுடைய வேலை என்னன்னா, பார்ப்பனியத்தினுடைய வேலை என்னன்னா, நேரடியா அவன் செய்ய மாட்டான். நீ வந்து ஒரு சத்திரியன்டா, அடிச்சுட்டு வாடா அப்படின்ற மாதிரி தான் ஆணாதிக்கமும். அது நேரடியா பேசுனா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். பெண்கள் வழியா தான் பேசும். ஏன்னா கடந்த காலங்களில் பல சிலிண்டர் வெடிப்புக்கு பின்னாடி மாமியார் தான் பெண்கள் வழியா தான் பேசும். அது காரணம் அவங்களும் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. அவங்களும் காலகாலமா சொல்லிக் கொடுக்கப்பட்ட மரபு சார்ந்த விஷயங்கள் தான் மூளையில வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கு தீர்வு என்னவா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல பெண்களுக்கு கல்வி ரொம்ப அவசியம். ரெண்டாவது வாசிப்பு ரொம்ப முக்கியம். வாசிப்பு, இந்த வாசிப்பு தான் இந்த பெண்களை படிப்புல இருந்து இன்னும் உயர்த்தும். சரி, இந்த படிப்பு வேலைக்கு போறதுக்கோ அல்லது நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ உதவும். அந்த படிப்பை கூர்த்திட்டுவது எது அப்படின்னா, அதன் மூலமா பகுத்தறிவை கொண்டு வரது வாசிப்பும் உரையாடலும். இப்ப நம்ம பேசுறதன் மூலமா ஒரு தெளிவு மக்களுக்கு வர மாதிரி உரையாடல். இதை தாண்டி பொருளாதாரமா தான் காலில் நிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏவான் டைம் 10 பைசா மாமா, பூ வாங்க 10 பைசா, அத்தை என்ன வாங்க, என் காலில் நான் நிற்கிறேன், என் காலில் 100 ரூபா இருக்கு, என் காலில் நின்று சம்பாரிச்ச 100 ரூபா அப்படின்னு பொருளாதார தன்னிறைவு பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அரசியல் அப்படின்றது வெறும் ஓட்டு போடுறதுக்கான அரசியல் இல்லை. நான் இங்கே சுயமரியாதையோடு ஒரு பெண் வாழணும்னா எனக்கு பின்னாடி எந்த அரசு இருக்கணும், எந்த ஆட்சி வந்தால் சரியா இருக்கும், இதை தீர்மானிக்க தெரிஞ்ச அரசியல் புரிதல் பெண்களுக்கு இருக்கணும். இந்த 5ம் ரொம்ப முக்கியம். பேசிக்கா இந்த சமூகத்தில் இருக்கிற இதுவரை கச்சகச்சன்றதை உடைக்கணும்னா இவைதான் ஒளிகள். அப்போ இதை அந்த குழந்தைங்க பயன்படுத்தணும் அப்படின்றது தான். அதனால வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணணும், குடும்பத்துக்கு பெரிய ரோல் இருக்கு. குடும்பத்துக்கும் கல்வி நிலையங்களுக்கும் சமூகத்துக்கு இருக்கு, சட்டங்களுக்கும் இருக்கு, அரசுக்கும் இருக்கு. அதை நம்ம மறுக்கல. ஏன் இவங்களுக்கு நிறைய ரோல்னா, குழந்தை பெத்து ஒரு 5-6 வயசான பிறகு நம்ம எங்க கொண்டு போய் தள்ளி விடுறோம், ஸ்கூல்ல தள்ளிடுறோம். அப்புறம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப வீட்லயும் ஸ்கூல் தான் அவங்களுக்கு ஒரு 25 வருஷம் தன் வாழ்நாளினுடைய ஒரு பகுதியை, பெரும்பகுதியை செதுக்க வேண்டிய பொறுப்பு வந்துருது. அப்ப வீட்டுல சொல்லி கொடுக்கணும், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு வீட்டுல சொல்லி தரணும். அப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது புரியணும். இப்ப புரியுதுங்களா? அப்ப இவன் படிச்சாதான் இவன் பிள்ளைக்கு வழிகாட்ட முடியும். அப்ப நம்ம சரியாயிட்டோம்னா நம்ம வர பிள்ளை சரியாயிடும். அடுத்து வர தலைமுறைக்கு மரியாதை சொல்லி தரணும், ஆண் பெண் நட்பை சொல்லி தரணும், பெண்ணுக்கும் ஆணுக்குமான மரியாதை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தரணும். பெண்களை சுயமா, பெண்கள் ஆண்கள் 2 பேரையும் சுயமா முடிவெடுக்க விடணும், பிரச்சனைகளை எதிர்கொள்ள செய்யணும். இது ரொம்ப முக்கியமான இடம். சுயமா முடிவெடுக்கணும், பிரச்சனை எதிர்கொள்ளணும். ஏன் பிரச்சனை எதிர்கொள்ளணும்? இந்தியாவில் 37% ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு. 37% ஆண்கள் தற்கொலை. பெண்களை விட ஆண்கள் தான் தற்கொலையில அதிகம். ஏன் அப்படின்னா, இந்த ஆணாதிக்க சமூகம் நீ பயங்கர ஹீரோ, நீ எங்க போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முதுகு சுரண்டி விட்டுருவாங்க. இவன் பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது சமாளிக்க தெரியாது. அப்ப இவன் வந்து மனசு உடைஞ்சு நம்ம அவமானப்பட போறோன்ற பயத்துல, தோல்வி பயத்துல செதுக்குவான். பொம்பளை பிள்ளை எம்பிட்டு அடிச்சாலும் ஜாகாது. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் தான், எம்பிட்டு அடிச்சாலும் ஜாகாது. அது முளைச்சு வரும். ஏன்னா அது ஒரு செருப்புக்கு சண்டை போட்டிருக்கும், ஒரு பேட்டரிக்கு சண்டை போட்டிருக்கும், ஒரு ரிமோட்டுக்கு சண்டை போட்டிருக்கும், ஒரு கலர் ட்ரெஸ் சண்டை போட்டிருக்கும், ஒரு பூவுக்கு சண்டை போட்டிருக்கும், 2 ஹேர்பின்க்கு சண்டை போட்டிருக்கும். சண்டை போட்டு வைராக்கியம் மாரி தான் பொம்பளை பிள்ளை வளரும். அது சாகாது அப்படி சீக்கிரத்துக்கு. இவங்க பணக்கார வீட்டு பிள்ளை இல்ல, புசுக்குன்னு அது போயிருச்சு. அவ்வளவு சீக்கிரமா அந்த பிள்ளைங்க சாகாது, பொம்பளை பிள்ளைங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எதிர்கொள்ள அந்த 2 பிள்ளைகளுக்கும் பழகி கொடுக்கணும். பிரச்சனையை எதிர்கொள்ளு, வா பார்த்துக்கலாம், என்ன நடக்கும் வா பார்த்துக்கலாம், பிரச்சனையை எதிர்கொள்ளு. பிள்ளைங்களை தனியா போயிட்டு வர வைங்க. ஒரு பிள்ளைய அடகாத்த குஞ்சு மாதிரி, கோழி குஞ்சு மாதிரி உள்ள போட்டு முக்கிட்டீங்கன்னா அது பஸ்ல போயிருக்காது. தனியா போகணும், தனியா வரணும், பஸ்ல போகணும், 4 பேரோட பஸ்ல புது ஆட்களோட பேசணும், வெளியே வரணும், ட்ரெயின்ல போகணும், மேலே போகணும், ஃப்ளைட்ல போகணும். தனியா போக விடுங்களே. இப்ப என்ன பிரச்சனை? இந்த உலகத்துல என்ன எல்லாமே ஆபத்தான இடமா? கிடையாது. யார் ஒருத்தர் தைரியமா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல ஆபத்து இல்லைங்க. ஏன்னா அவங்க புத்திசாலியா இயங்குவாங்க, அவங்க அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள தெரியும். ரிதன்யா தைரியமா இருந்தாலும் நடந்திருக்காது இல்லையா? நடந்திருக்காதுங்க. அவன் சட்டையை பிடிச்சி உளிக்கும், தட்டி முகரையில 4 குடு கொடுத்துருக்காது இந்த பிள்ளை. பாவம் பச்சை பிள்ளை, அம்புட்டு அழுது செத்து போச்சு. வளர்க்குறது அப்படி சாஃப்ட் அப்படி இருக்கணும் அப்படின்னு, இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து சொல்றது. பெண்கள் சாஃப்டா இருக்கணும்,
அப்படி நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பயபக்தியோட என்னமோ நார்ன பயிர்ப்பு இதெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களை குடும்பம் தெளிவா வளர்க்கணும், வழிகாட்டணும், நிறைய பேசணும், நம்பணும் குழந்தைங்களை. நீ ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கடா உன்னை நம்பணும் குழந்தைங்களை. நம்பிக்கை கொடுக்கும்போது தான் அவன் உண்மையா இருப்பான் நம்மகிட்ட. இந்த உலகத்துல நீங்க யாரை நம்பலனாலும் எங்க அம்மா அப்பா இருக்காங்க, என்னை நம்புவாங்க. அவன் எந்த தப்பும் செய்யாம ஒரு இடத்துல மாட்டிருக்கலாம். பேரண்ட்ஸ் கூட நின்னோன்னு வச்சுக்கோங்க, அவன் ஜெயிப்பான். அந்த தப்புல இருந்து அவன் சரின்னு காமிச்சிட்டு கூட அவன் தப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளே நம்பலன்னா நம்ம குழந்தைங்கள, ஏன்னா இந்த குழந்தை கூட ஒண்ணு பேசியிருக்காங்க, அப்பா நான் சொன்னதை கூட நீங்க நம்ப மாட்டீங்கப்பா, சத்தியமாப்பா நான் சொல்றது உண்மைப்பான்னு இருக்கிறாங்க இல்லையா. நம்பிக்கை குழந்தைங்க மேல வேணும். நீங்க பிள்ளைகளை நம்பாம அப்படி ஒன்றும் நீங்க பெருசா மேல இருந்தாலும் குதிக்க முடியாது. ஸோ நம்பிக்கை வைக்கணும், வழிகாட்டணும், ஆண் பெண் நட்பு வலுப்படுத்தணும். அது ஆரோக்கியமானது, ஆண் பெண் நட்பு ஆரோக்கியமானதுன்னு சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு எங்கேயாவது போய் தேவையில்லாம மாட்டிக்கணும் குழந்தைங்க. ஸோ ஆண் பெண் நட்பு சரியானது, எதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வழிகாட்டணும் பேரண்ட்ஸ். இது அப்படியே ஸ்கூல்லையும் வழிகாட்டணும். இந்த சமூகமும் அதை அங்கீகரிக்கணும். போட்டு நோய் நோய் நோயின கூடாது. அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை இந்த 5 ஏரியாவிலையும் மாற்றணும். ஸ்கூலு, அதாவது கல்வி நிலையங்கள், குடும்பங்கள், சமூகம், அரசு, சட்டம், இது எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் மாற்றம் வரும். இந்த மாற்றம் ஆனா குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. குடும்பம், பள்ளிக்கூடங்களுக்கு, கல்வி நிலையங்களுக்கு. அப்ப வாத்தியாருங்க கொஞ்சம் படிக்கணும், வாசிக்கணும். வாத்தியாருங்க புத்திசாலியா இருக்கணும். அம்மா அப்பா அவங்க குழந்தை மேல கூடுதல் அக்கறையோட கூடுதலா அவங்களை எப்படி வளர்க்கணும் புரிஞ்சுக்கணும். இப்ப என்னங்க இப்படி தட்டினா வந்துருதுங்க, பிள்ளைகளோட பிரச்சனை இருக்கு, நான் எப்படி சமாளிக்கணும்னு கேட்டா ஒரு வீடியோ வந்துட்டு போகுது, ஒரு மெட்டீரியல் வரப்போகுது. உங்களுக்கு தெரியலனாலும் கத்துக்கோங்க, பார்த்து மாத்தலைன்னா ரொம்ப கஷ்டங்க. குழந்தைங்க ரொம்ப படாதப்பட்டுருவாங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் பேரண்ட்ஸும் ஸ்கூலு மற்றதெல்லாம் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்றதா இந்த மாற்றத்துக்கு நம்ம வைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. உங்க நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி தோழர். மகிழ்ச்சி தம்பி, மகிழ்ச்சி தம்பி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள்.